வெல்கம் எவ்ரிவன். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் 15 क्वेश्चंस பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மறக்காமல் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம சம்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான சம்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் எல்லாமே நான் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் நம்ம வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? நான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகேவா? இன்னும் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான சம்ஸ் ப்ரீவியஸாக போகிற 15 சம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ப்ரீவியஸில் அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ எல்சிஎம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஏன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் மினிமம் 2 to 3 கொஷின்ஸ் 4 கொஷின்ஸ் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசிக் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து எல்சிஎம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் வந்து அடிஷன் பண்ணுறப்ப இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி போட்ட 15 சம்ஸையும் நீங்கள் ஒன்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ கொஷின் எடுத்து நீங்களாக சால்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து நம்ம செட் ஆஃப் 15 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/5 3/10 7/15க்கான ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சாரி எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும்ல எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். ஸோ 4,3,7 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர். ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் 5,10,15. ஓகேவா? ஃபஸ்ட் எல்சிஎம் நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா 4 3 7க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா வரும் 2 டேபிள் 2 3 7 again 2 டேபிள் 1, 3, 7 again 3 டேபிள் 1, 3, 7 again 7 டேபிள் 1, 1, 1. வேறு எது போட முடியுமா? முடியாது. இப்போ 4 இது என்ன ஒரு 2 ஸ்கொயர் 3 into 7 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் எடுங்க 5, 10, 15 ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 5 வரும் 1 2 3. வேறு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ கீழே வந்து என்ன வரும்னா 5 வரும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 4 into 3 into 7 divided by 5. 4 3s are 12. 12 into 7 என்ன வரும்? 14 remaining 1 80. ஸோ 80 ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 84 divided by 5. ஓகேவா? ஸோ இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமா 84 divided by 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? எக்ஸாம் பாருங்கள். ஸோ 2/3, 3/5, 1/2க்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் 2, 3, 1 ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் ஸோ 3, 5, 2 ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் சொல்ல உங்களுக்கு மெமரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சொல்கிறத நீங்கள் திருப்பி அகைன் சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஆஃப் 2, 3க்கு எல்சிஎம் வந்து டேரெக்டாக தான் போடும். ஏன்னா எல்சிஎம் அப்படியே போடணும் அவசியம். 2 3s are 6 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டர் 3 5 2 வேறு நம்பர்ஸாக இருக்குது. ஸோ ஹெச்சிஎஃப் எடுக்க முடியாது. ஸோ அதனால் 1 வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 6. ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த சம் பாருங்களேன். ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? நார்மல் இதாக மாற்றிட்டு தான் நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 1 4, 1 2/3 2 1/2. ஸோ 1 4s are 4 4 + 1 5. இங்கே என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். இதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இதால் ப்ளஸ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இது வந்து அடிஷன். ஓகேவா? ஸோ இது மல்டிப்ளிகேஷன், அது வந்து அடிஷன். ஸோ 1 4s are 4 4 + 1 5/4, 1 3s are 3 3 + 2 5 5/3, 2 2s are 4 4 + 1 5/2. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி நார்மலாக எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் 5, 5, 5 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ 4, 3, 2. ஸோ 5, 5 உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஹெச்சிஎஃப் எல்சிஎம் என்ன 5 தான் வரும். ஓகேவா? இங்கே பாருங்களேன் 4 3 2 இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹெச்சிஎஃப். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒரு காமன் அது மேலே 1. ஸோ 5 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம்மு, ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஓகேவா? நம்ம டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.6, 9.6, 0.12. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும்? நார்மலாக மாற்றணும். ஸோ 0.6, 9.6, 0.12. ஓகே, இது எப்படி மாற்றுவீங்க? ஸோ டிஜிட் மெத்தட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஹெச்சிஎஃப்க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி நம்ம போட்டோம். இங்கே நார்மல் நம்ம போடலாம். ஓகேவா? 0.6 எப்படி டிஜிட்க்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. ஸோ 6/10 போடுவோம். ஓகேவா? இங்கே என்ன இருக்குன்னா 96 நம்பர், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 10 போடணும். ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா
பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஜீரோஸ் போட்டு 1 போடணும். இங்கே 12. ஸோ பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அப்போ 2 0 போட்டு 1 போடணும். ஓகேவா? ஸோ 100 புரிஞ்சா? ஸோ இது இப்போ நார்மலாக எப்படி LCM ஆஃப் நியூமரேட்டர் 6, 96, 12 டிவைட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். ஸோ 10, 10, 100. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு HCF எடுங்க. இதுக்கு கீழே HCF எடுத்து என்ன வரும்? 10, 100க்கு எடுத்திங்கன்னா 10 டேபிளில் போடுங்க. 1, 1, 100 10. அவ்வளோதான், வேறு எதுவும் எடுக்க முடியாது. ஸோ இதோட HCF வந்து 10. ஓகேவா? ஸோ LCM எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் வந்து 3 டேபிளில் போடலாம். 2 3s are 6, 3 3s are 9, 2 3s are 6, 4 3s are 12. again இந்த டேபிளில் போடலாம். 2 டேபிளில் போடலாம். 1, என்ன வரும்? 16 வருமா? 16 2. again என்ன பண்ணலாம்? 2 டேபிளில் போடலாம். 1, 8, 2 1. again என்ன போடலாம்? 1, 8, 1. again 2 டேபிளில் போடுங்க. 1, 4, 1. again 2 டேபிளில் போடுங்க. 1, 2, 1. again 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 1, 1. ஓகேவா? ஸோ 3 into 2 power 5. 3 power 1 into 2 power 5. 2 power 5 எவ்வளோ வரும்? 2 into 2 into 2 into 2 into 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 32. ஸோ 32 into 3 எவ்வளவு? 3 2s are 6, 3 3s are 9. ஸோ 96. ஓகே, கீழே ஒரு 10 இருக்குன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி ஒரு 0 தானே இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 9.6. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 9.6. ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12, 14, 19, 25, 36. அவ்வளோதான். இதில் இந்த மாதிரி சம்ஸில் அது அவ்வளோதான் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாலினாமியல் சம்ஸ் தான் பார்ப்போம் நெக்ஸ்ட் சம்லேருந்து. ஓகே, இந்த சம் பார்க்கலாம். ஸோ 12க்கு 14க்கு 19க்கு 25க்கு 36 எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எந்த டேபிளில் போடலான்னா 2 டேபிளில் போடுங்க. ஸோ 6, 7, 19, 25, 1, 8 வரும். ஓகேவா? 1 2s are 2, ரிமைனிங் வந்து 8 2s are 16 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த டேபிளில் போடலான்னா 2 டேபிளே போடுங்க. 3, 7, 19, 25, 9 3s are 18. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 டேபிளில் 1 3s are 3, 7, 19, 25, 3 3s are 9. again 3 டேபிளில் 1, 7, 19, 25, 1. நெக்ஸ்ட் இந்த டேபிளில் போடலாம். 5 டேபிளில் போடலாமா? 1, 7, 19, 5 5s are 25, ரிமைனிங் 1. again 5 டேபிளில் போடுங்க. 1, 7, 19, 5 1, 1 வந்துடும். ஓகேவா? 5 1s are 5 வந்துடும். இப்போ இது எப்படி போடுவீங்க? இது எப்படி திருப்பி again 7 போடணும், again 19ல் போடணும். அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 square into 3 square into 5 square into 7 into 19. ஓகேவா? என்னென்ன வந்துடுறதுக்கு? 2 square into 3 square into 5 square into 7 into 19. 2 square எவ்வளவு? 4 into 3 square 9 into 25 into 7 into 19. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? 2 square 4, 3 square 9, 5 square 25, 7 into 19 கிடைக்கும். ஸோ 7 into 5 எவ்வளோ வரும்? 7 into 25 100. 100 into 9 7s are 63. 63 into 19. ஓகேவா? ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ 9 7 60. இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 6300 into 19. ஓகேவா? இப்போ 6300 19 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 0 0 9 3s are 27, ரிமைனிங் 2, 6 9s are 54. 54 ப்ளஸ் 2 வந்து 56. நெக்ஸ்ட்டு 0 0 3 6. அப்போ என்ன ஒரு 0 0 7 9 1 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 11970. ஸோ இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ நம்ம கேல்குலேஷன் வந்து ரொம்ப கவனமாக போடணும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் கவனமாக போடணும். புரியுதா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 25 4 மல்டிப்ளிகேஷன் 100 தான் வரும். ஓகேவா? இதுதான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 9 7 63. ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் 6300 into 90. இல்லைனா இதை போட்டு தனித்தனியாக மல்டிப்ளிகேஷனுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இந்த சம் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square minus 1 into x minus 1 the whole square. ஸோ x square minus 1 into x minus 1 the whole square. ஓகே, சரி x square இது எப்படி தரலாம்? x square minus 1 square எழுதலாமா?
தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிறது என்னது? எக்ஸு. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகே, ஸோ எடுத்து எழுதுங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி எடுத்து எழுத? காமனாக எழுதலாம். ஸோ எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது இதுதான். எப்பயுமே இந்த நம்பர்ஸை லீஸ்ட், அதாவது எல்சிஎம்மை பொறுத்தளவுக்கு ஹச்சிசிஎஃப்ல எப்படி நம்ம பவர்ஸ்லேருந்து லீஸ்ட் பவராக எடுத்தோம் இல்லையா? ஆனால் இங்கே ஹச்சிசிஎஃப்ல எல்சிஎம்ல என்ன பண்ணோம்னா ஹையஸ்ட் பவராக எடுக்கணும். ஓகேவா? இப்போது 2 கியூப் இன்ட்டு 4 கியூப் 2 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 7னா எதில் காமனாக எடுக்கிறீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே ஹையஸ்ட் பவர் என்னது? 2 பவர் 7, அதை தான் எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஸோ இதுக்குள்ளே ஹையஸ்ட், இதில் ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது? காமன் இருக்கிறதே எடுத்துக்கணும், இல்லாதே எடுத்துக்கணும். எல்சிஎம்மை பொறுத்தளவுக்கு காமனாக இருக்கிறதே எடுக்கணும், இல்லாதே எடுக்கணும். ஹச்சிசிஎஃப்பை பொறுத்தளவுக்கு காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் எல்சிஎம்மை பொறுத்தளவுக்கு காமனாக இருக்கிறதே எடுக்கணும், காமன் இல்லாதே எடுக்கணும். ஸோ காமனாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன்று, காமன் இல்லாதது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஓகேவா? ஸோ ரெண்டுலேயும் பவர் எது அதிகமாக இருக்குது? 2 தான். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயருக்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஏ கியூப் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? வேணா அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். இதை அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதே ஆன்சர் வருதான்னு ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இதால் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? எக்ஸ் கியூப், நெக்ஸ்ட் என்ன வரும்? ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் கியூப் இன் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஏ கியூப். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து ஏ கியூப் வரும். ஓகேவா? இப்போ ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஃபைனல் இருக்கிறது என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப். ஸோ சேம் இதே மாதிரி இங்கே வந்திருக்கா? ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்போ? ஸோ ஃபைனலாக எனக்கு நம்ம என்ன ஃபார்முலா கிடக்கு? ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதுக்கு இதானது. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வரும்? இதுக்கு என்னது? எக்ஸ் மைனஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுக்கணும். ஸோ இதில் இருக்கிறது காமனாக இருக்கிறது எது? காமனாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ. ஓகேவா? இன்னொரு காமன் இல்லாதது இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது காமனாக இருக்கிறதுல பவர் எது அதிகம்? 2 தான். ஸோ அதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸாம் பாருங்கள். 3 இன்ட்டு ஏ மைனஸ் 1 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்பர்ஸ்க்குள்ள எல்சிஎம் தனியாக கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மற்றது தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 3 கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 3 இன்ட்டு ஏ மைனஸ் 1 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 2 1. இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 3 வரும், 2 வரும், 1 again 2 வரும். ஸோ இதோட எல்சிஎம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 6. இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா a minus 1 a minus 1 தி ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 1. இது எப்படி எழுதனா? a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் சொன்னதான் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ a மைனஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 1. ஓகே, எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ லாஸ்ட் இது என்னென்னு இருக்குது? a மைனஸ் 1 a minus 1 தி ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் 1 a ப்ளஸ் 1. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இப்போ இதில் இருக்கிறது காமனாக இருக்கிறது என்னது? a மைனஸ் 1. இதில் பவரில் அதிகமாக இருக்கிறது 2 தான். நெக்ஸ்ட்டு காமன் இல்லாதது
a + 1 அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதில் கிடைச்சது இதுதான். இங்கே ஒரு 6 இருக்குது, அப்போ 6 சேர்த்துக்கோங்க. அப்போ 6 × a - 1 தி ஹோல் ஸ்கொயர் × a + 1 இதான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ 12 × x - 1 தி ஹோல் க்யூப், 15 × x - 1, x + 2 தி ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 12 × x - 1 தி ஹோல் க்யூப், 15 × x - 1, x + 2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம், லெட்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 12 × 15 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 டேபிளில் போடுங்க. 4 3s are 12, 5 3s are 15. again என்ன பண்ண 2 டேபிளில் போடலாம். 2 × 5 again 2 டேபிள் 2, 5 1, 5 நெக்ஸ்ட்டு 5 1, 1. ஓகே, வேறு எதுவும் போட முடியுமா? முடியாது. ஸோ இதோட என்ன 3 2s are 6, 6 2s are 12, 12 × 5 எவ்வளோ வரும்? 5 2s are 10 remain 60 கிடைக்கும். ஓகேவா? இதை எடுத்து எழுதிக்கோங்க. 3 × 2^2 × 5. இப்போ இதுக்கு எடுத்திங்கன்னா x - 1 தி ஹோல் க்யூப், x - 1, x + 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது காமனாக இருக்கிறது என்னது? x - 1. ஓகே, பவரில் அதிகமாக இருக்கிறது க்யூப் தான். காமன் இல்லாதது x + 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 3 × 4 × 5, 4 5s are 20, 20 × 3 60. இதில் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 60 × x - 1 தி ஹோல் க்யூப், x + 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 2x² - 8 × 3x² - 9x + இது பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 2x² - 8 × 3x² - 9x + 6க்கான எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது 2 வந்து காமனை வெளியே எடுங்க. இப்போ x² - 4ன்னு வருமா? 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா x² 2x², 2 4s are 8 வந்துருச்சா? சேம் அதே மாதிரி தான். இதில் 3 காமனாக வெளியிடுங்க. x² - 3x + 2. ஓகேவா? ஸோ இதை உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. 3x², 3 3s are 9x, 3 2s are 6. சேம் அதே மாதிரி வந்துருச்சா? ஓகேவா? இப்போ இது எப்படி இருக்குது? 2 × இப்போ இதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. நம்பர்ஸ் தனியாக தனியாக எழுதுங்க. ஸோ 2, 3க்கு ஹெல்சியம் எடுத்திங்கன்னா வரும் 6 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் கிடைங்க. x² - 4 × x² - 3x + 2. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? x² - 2² எழுதலாமா? இது என்ன ஃபார்முலா? a² - b². அப்போ என்ன ஃபார்முலா? a + 2 × a - 2. a + 2 என்னது? a + b × a - b. bங்கிற இடத்துல 2 இருக்குது, ஏங்கிற இடத்துல x இருக்குது. ஓகேவா? அந்த தான். இது என்ன பண்ணால் காரணிப்படுத்து. 1 2s are 2. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் +2 வரணும், அடிஷன் பண்ண -3 வரணும். அப்போ 1 2s are 2. அப்போ இதுக்கு ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் உங்களுக்கு -3ன்னு கிடச்சிடும். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? x - 1 × x - 2. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்கிற காமனாக இருக்கிறது என்னது? ஸோ காமனாக இருக்கிறது x - 2 மட்டும்தான். காமன் இல்லாத x - 1. ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. x - 1 × x - 2 × x + 2. வேறு எது இருக்கா? இல்லை. ஸோ முன்னாடி இதுக்கு ஹெல்சியம் பார்த்தது என்ன? 6. ஓகே, 6 இதை சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 × x - 1 × x - 2 × x + 2. இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே தனியாக இது நம்பர்ஸ் தனியாக எல்சிஎம் எடுக்கும்போது சைடாக போடுவீங்க. அது மறந்துடக்கூடாது, சேர்த்து எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸில் எப்படி வேணால் இருக்கலாம் நம்மளுக்கு. புரிஞ்சா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35a² c³ b, 42a³ cb², 30ac² bக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 35a² c³ b, 42a³ cb², 30ac² b³. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம், லெட்டர்ஸாக ஒரு பக்கம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 35 42 30 எல்சிஎம் எடுத்துங்க. என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் போடலாம், 5 டேபிளில் போடலாம். 7 42 6 5s are 30. அகெயின் 6 டேபிளில் போடுங்க. 6 டேபிள்ஸில் வேணாம். அகெயின் 7 டேபிளில் போனால் 1 6 6 7s are 42 6. அகெயின் 2 டேபிளில் போடுங்க. 1 3 3 அகெயின் 3 டேபிளில் போடுங்க. 1 1 1.
ஓகே இப்போ எடுத்து எழுதுங்க 5 into 7 into 2 into 3 ஓகே எவ்வளோ வரும் 3 2s are 6 6 into 7 42 42 into 5 எவ்வளவு 5 2s are 10 remaining 1 4 5s are 20 21 ஸோ இதோட எல்சிஎம் என்ன 210 கண்டுபிடிச்சிருக்கு ஓகேவா இப்போ லெட்டர்ஸ்க்கு போகலாம் லெட்டர்ஸில் என்ன இருக்குது a ஸ்கொயர் c cube b a cube c b ஸ்கொயர் a c ஸ்கொயர் b cube நம்ம என்ன எழுதணும் காமனாக இருக்கிறது எழுதணும் காமன் இல்லாத இருக்கணும் காமனில் எதுவுமே இல்லை எல்லாமே காமனாக தான் இருக்குது a c b இது இருக்கிறதுலே ஏல இருக்கிறதுலே பவர் அதிகம் என்னது a cube சிலே பவர் அதிகமாக இருக்கிறது c cube பிலே பவர் அதிகமாக இருக்கிறது b cube ஸோ a cube c cube b cube ஃபைனல் ஆன்சர் ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் 210 into a cube c cube b cube இதான் ஃபைனல் ஆன்சர் ஓகேவா இதான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும் ஓகே சம்மில் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 90x ஸ்கொயர் y into z cube 150xy cube z ஸ்கொயர் 225x cube y cube z கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க 90x ஸ்கொயர் y z cube 150xy cube z ஸ்கொயர் 225x cube y cube z ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன நம்பர்ஸை தனியாக எடுத்து எழுதணும் 90 150 225 ஓகே எடுத்திங்கன்னா ஒரு ஹெல்சியம் எடுத்திங்கன்னா 5 டேபிளில் போடுங்க 1 5s are 5 remaining 4 8 5s are 40 3 5s are 15 4 5s are 20 5 5s are 25 3 டேபிளில் போடலாம் 6 3s are 18 10 1 3s are 3 5 3s are 15 again 5 டேபிளில் போடுங்க 6 2 3 again எந்த டேபிளில் போடலாம் 2 டேபிளில் போடலாம் 3 2 3 1 3 again 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 1 ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன இருக்கும் 5 ரெண்டு டைம் 5 இருக்குது 3 வந்து 2 டைம் இருக்குது 2 வந்து 1 டைம் இருக்குது ஸோ 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 5 ஸ்கொயர் 25 இன்ட்டு 3 ஸ்கொயர் வந்து 9 இன்ட்டு 2 25 இன்ட்டு 2 50 50 இன்ட்டு 9 9 5s are 40 ஸோ 450 தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இதோட எல்சிஎம் நெக்ஸ்ட் நான் இதுக்கு எடுத்திங்கன்னா லெட்டர்ஸ்க்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் கியூப் எக்ஸ் ஒய் கியூப் இசட் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் எல்லாத்துக்கும் காமன் இருக்கிறது எக்ஸ் ஒய் இசட்டாக காமன் இல்லாத எதுவுமே கிடையாது ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஓகேவா நெக்ஸ்ட் எக்ஸோட அதிகமானது வந்து கியூபு ஒய்க்கு அதிகமானது கியூபு இசட்டுக்கு அதிகமானது கியூப் தான் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 450 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் கியூப் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா சம்மில் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9க்கான என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஸோ ஃபஸ்ட் இது எப்படி எழுதலாம் எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதலாமா ஸோ 3 into 3 9 9 3s are 27 ஓகேவா இது அப்படியே எழுதலாம் இது ஒன்றும் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ 3 3s are 9 இதோட ஃபார்முலா என்ன ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன a cube minus b cube formula a minus b into a square plus ab plus b square so அந்த formula apply பண்ண போகிறோம் so x minus 3 into x square minus plus 3x plus 9 ஓகேவா ஸோ b ஸ்கொயருங்கிறது 3 ஸ்கொயர் 9 ஓகேவா இதுக்கு வேறு இதை அப்ளை பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இது அப்படியே வரும் x minus 3d ஹோல் ஸ்கொயர் இது என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் இதோட ஃபார்முலாஸும் இது மெனக்கிட்டு எழுதியும் நான் போடுறேன் எதுக்குன்னா உங்களுக்கு நான் சொல்ல உங்களுக்கு மெமரைஸ் ஆகணும் தான் டேரெக்டாக எனக்கு போட தெரியாமலாம் இல்லை ஸோ உங்களுக்கு நான் ஒவ்வொரு டைமும் சொல்லும்போது இந்த ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு மைண்டில் ஏறணும் நீங்கள் டக்குன்னு இந்த ஃபார்முலாஸ் எழுதாமல் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேவா இங்கே என்ன வரும் x minus 3 into x plus 3 ஓகேவா அவ்வளோதான் ஸோ இப்போ இது இருக்கிற எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னது காமன் இருக்கிறது இல்லாத எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும் ஃபஸ்ட்டு x minus 3 வேறு எது காமனாக இல்லாமல் இருக்கிறது x plus 3 வேறு என்ன இருக்குது இது x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 அவ்வளோதான் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியுமா
3 3s are 9 1 3s are ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இது x-3 இங்கே x-3 ஹோல் ஸ்கொயர் x-3 இருக்குது. ஸோ எப்போவுமே ஹையஸ்ட் பவர் தான் எழுதிக்கிறணும். சேர்ந்து எழுதிடுங்க. நான் லாஸ்ட்டில் எழுதுறேன், ஒரு டைம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ இது எடுத்து எழுதும் போதே ஹையஸ்ட் பவராக சேர்த்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ x-3d ஹோல் ஸ்கொயர் x + 3 இன்ட்டு x² + 3x + 9 தான் உங்களுக்கு என்ன வரும், ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2^3 × 3^2 × 5 × 11 2^4 × 3^4 × 5^2 × 7 2^5 × 3^3 × 5^3 × 7^2 × 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 2 எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, 2^5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன எடுத்து எழுதிக்குமா கொஸ்டினை. 2^3 × 3^2 × 5 × 11 2^4 × 3^4 × 5^2 × 7 2^5 × 3^3 × 5^3 × 7^2 × 11. ஓகேவா? இதில் 2 எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ 2 இதுக்கு ஹையஸ்ட் பவர் என்னது, 2^5. ஓகேவா? இன்ட்டு 3 எல்லாத்துலேயுமே இருக்குது. இதுக்குள்ள ஹையஸ்ட் பவர் என்னது, 3^4. நெக்ஸ்ட்டு 5 எல்லாத்துலேயுமே இருக்குது. ஹையஸ்ட் பவர் வந்து ஹையஸ்ட் பவர் 5 எல்லாத்துலேயுமே இருக்குது. ஹையஸ்ட் பவர் வந்து என்னது, 3 5^3 இன்ட்டு 7 இருக்குது. ஸோ 7 2 இதில் இருக்குது. ஸோ 24 இருக்கணும், இல்லாட்டினாலும் எடுக்கணும். ஸோ 7 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. ஹையஸ்ட் பவர் வந்து 2. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 11 இருக்குது, அங்கே ஒரு இருக்குது 11 வந்து எதுவுமே இல்லை. ஸோ 11 மட்டும் தான் எழுதிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, இதுதான் உங்களுக்கு. ஸோ 2^5 × 3^4 × 5^3 × 7^2 × 11. ஓகேவா? இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4^5, 4^-81, 4^12, 4^7. ஸோ 4^5, 4^-81, 4^12, 4^7. ஓகேவா? கீழே பவர் அப்படியே எடுத்து கீழே நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. பவரில் எப்பவுமே ஹையஸ்ட் நம்பர் எடுத்து எழுதணும். ஆனால் இங்கே பாருங்கள் 5 - 81 12 7 இருக்குது. இந்த -81 வந்து சின்ன நம்பர், அதனால் 12 தான் வரும். ஸோ இதுக்கூட ஆன்சர் வந்து 4^12. ஓகேவா? சம் டவுட்ஸ் இருக்கா? ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ சம்ஸ் பார்த்துருக்கோம்னா, டோட்டலாக நம்ம வந்து இப்போ வந்து 15 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த 15 சம்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு 15 போட்டிருக்கேன். இது ஒரு 15 மோஸ்ட்டாக 30 கொஷின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். 30 கொஷின்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்னும் அடுத்த நம்ம இன்னும் ஒரு 15 அது இன்னும் ஒரு 30 கொஷின்ஸ் கிட்ட எல்சிஎம்மில் போடுவோம். ஸோ டோட்டலாக நீங்கள் எல்சிஎம்மில் எந்த சம்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ரொம்ப தரவாயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.